நான் உங்களோட ஹரி. ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் டவுனான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, 20 வயசு வரைக்குமே நல்லா படிக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல வேலையை பார்க்குறோம், இல்லைனா படித்த படிப்புக்கு இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 40 வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறோம். அதில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை வச்சு இதுதான் சக்ஸஸ் அப்படின்ட்டு நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். கரெக்டாக? ஆனால் ஒரு மனுஷன் எனக்கு இதெல்லாம் வேணாம், ஒருத்தனால முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு தன்னோட 65வது வயசுல வந்து அவரோட பிராண்டை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலானல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1880 பிறக்கிறாரு. பிறக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே அப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கேஎஃப்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த உணவு உண்ணாதவங்க யாருமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி இவரோட வாழ்க்கை வரலாறுல என்னென்ன இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு, இதை பார்த்து நம்மளோட ஐடியாஸ்லாம் வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து இதை பார்த்து வந்து இன்னொருத்தவங்க நம்மளோட ஐடியாஸை நம்ம விட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி அப்படின்ற நிறுவனத்தோட ஃபவுண்டர். சரிங்களா? இவர் தான் வந்து இந்த கேஎஃப்சி அப்படி நிறுவனத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. அதுவும் இல்லாமல் இந்த கேஎஃப்சின்ற நிறுவனம் வந்து உலகம் எங்கே எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ இவர் 1880 பிறக்கிறாரு அமெரிக்காவில். இவர் பிறக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே அப்போ தான் டெவலப்மெண்ட்டே ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரிலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய ப்ராப்ளமும் வருது. அவங்க அப்பா அம்மாக்குள்ள நிறைய பிரச்சனையும் வந்துடுது. 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இறந்துடுறாரு. ஸோ அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற போது என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா, ஸோ வீட்டில் இருக்க பொறுப்பெல்லாம் என்ன பண்ணணும், அப்பா இல்லை அப்படின்னும் போது தான் பிள்ளை தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எல்லா வேலையும் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைக்கு கற்றுத்தராங்க. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஸோ சமைக்கிறது, இந்த மாதிரி இந்த பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பொறுப்பெல்லாம் பிள்ளை மேலே போடுறாங்க. அவன் பிள்ளையும் வந்து நல்லா கற்றுக்கிறாரு அவரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தன்னோட 12வது வயசில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா வந்து வச்ச இடத்துல இன்னொரு அப்பாவை வச்சு பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரீட் பண்ண விதமும் பிடிக்கல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியும் வந்துடுறாரு. அவர் வெளியே வரும்போது அவரோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 12 வயசு தான். அதுவும் இல்லாமல் அவர் 7வது தான் படிச்சிருந்தாரு, ட்ராப் அவுட்டாக ஆகிட்டாரு. ஸோ வெளியில் வந்ததுமே ஒரு மனுஷன் ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரோட்டில் என்னென்ன வேலைலாம் கிடைக்குமோ அந்த வேலை எல்லாமே செய்கிறாரு. ஒரு ரோட் ரயில் போடுறாங்க, அந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்மி செலெக்ஷன் இருக்குது, அங்கேயும் போய் செலக்ட் ஆகுறாரு. ஒரு ஃபேக்காக வந்து தான் வயசு வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு ஆர்மிலையும் செலக்ட் ஆகுற, வெளியும் அனுப்பிடுறாங்க. அப்புறம் என்னடா இது போகிற இடத்துலாம் ஃபெயிலியராக இருக்கே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இவருக்கு ஃபெயிலியர் மட்டுமே வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில். ஸோ இவருக்கு ஃபெயிலியர் மட்டுமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இவருக்கு ஒரு வசந்த காலமும் வந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 18வது வயதில் ஒரு காதல் ஒன்று பண்ணுறாரு. காதல் பண்ணி அந்த பெண்ணையும் வந்து திருமணமும் பண்ணுறாரு. ஸோ திருமணம் பண்ணும்போது இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசு. அதுவும் இல்லாமல் அடுத்த வருடமே 19வது வயதில் ஒரு குழந்தையும் இருக்குது. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்டனும் வந்து அதிகமாகுது. ஸோ சரியான இன்கமும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. ஏன்னா இவரை வந்து ஒரு 4 கம்பெனியில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவருக்கு நிறைய கோபம் வரும். அது இல்லாமல் இவர் அன்ஃபிட்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ இதுவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் மனைவிக்கும் அவருக்கும் நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய சண்டை வருது. ஸோ இதனால என்ன நடக்குதா, அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அவரை விட்டுட்டு அவங்களோட அம்மா வீடுன்னு இருக்கும் இல்லையா, அங்கே போய் இருந்துடுறாங்க. ஸோ இவருக்கு என்ன தோணுது, நான் தான் பிள்ளையும் பார்க்க முடியல, தான் மனைவியும் கூட இல்லை, ஸோ பார்த்துக்க வேண்டிய வயசில் அப்பாவும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்திலேயே இருக்காரு. கொஞ்சம் சைக்கோஸ்டிக்காக யோசிச்சு தான் பிள்ளையே வந்து கடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, அங்கே போவேன்னு போகிறாங்க. அங்கே அவங்களோட ஃபாதர் இன் லா இருக்காங்க. ஸோ அங்கே அவர் பார்த்துட்டாரு குழந்தைய கடத்தும் போது. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, திட்டி அனுப்பி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி அவங்க ஒய்ஃபுக்கிட்டே போய் நான் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ அவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ 25 வயசில் என்ன பண்ணுறாரு, ஸோ கடுமையாக உழைக்கிறாரு. தான் மனைவியும் பிள்ளையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால கடுமையாக உழைக்கிறாரு. என்னென்ன வேலைலாம் தெரியுமோ அந்தந்த வேலை எல்லாமே பண்ணுறாரு. ஸோ இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு பண்ணுறாரு. பட் ஆனாலுமே இவர் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸை வந்து பார்க்குறாரு. ஸோ 65வது வயசில் வந்து சரி ஓகே ஃபைனலாக வந்து ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இந்த ஹைவேலாம் இருக்கும் இல்லையா, ஹைவேல வந்து ஒரு பஸ்லாம் வந்து நிற்கும், அது வந்து ஒரு கார்னர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எல்லாருமே வந்து நின்று வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் கடன்லாம் வாங்குறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, வயதான முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா 65 வயசு மேலே ஆச்சுன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாரி கொடுப்பாங்களாம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா
$1.5 வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய கடன்லாம் வாங்கிட்டாரு. ஸோ கடனை வாங்கி ஒரு ஹோட்டலையும் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா பிஸ்னஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரோடுக்கு கிட்ட இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஊருக்குலாம் போகும்போது இந்த பஸ்லாம் வந்து நின்று அங்கே இருக்க எல்லாருமே வாங்குவாங்களே, அந்த மாதிரி ஹோட்டல் தான் அது. ஸோ நல்லாவும் போயிட்டு இருந்தது பிஸ்னஸ். கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரோடு வந்து மெயின் ரோடு இல்லை, ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது தான் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல வர மக்கள்லாம் என்ன பண்றாங்க, கம்மியாகிறாங்க. அதனால இவரோட பிசினஸும் வந்து டல் ஆகுது. என்னடா பிசினஸ் இப்பதான் நல்லா போய்கிட்டே இருந்தது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ரொம்ப மன உளைச்சல்ல ஆயிடுறாரு. சரி ஓகே, என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு கடன் கொடுத்தவங்கலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து என்ன பண்றாங்க, இவரோட கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க, எப்ப கடன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இவருக்கு ரொம்ப ப்ரெஸ்டிஷனா ஆகிட்டு போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி சூசைட் பண்ணலாம் அப்படின்னும் போது இவர் வந்து யோசிக்கிறாரு, எனக்கு என்னதான் வரும், நான் சின்ன வயசுல வந்து ஃபெயிலியரே பார்க்கறேனே, ஸோ நான் அவ்வளோதானா, எனக்கு ஒன்றுமே வராதா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் யோசிக்கும் போது எனக்கு ஒன்று மட்டும் வரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னன்னா இவருக்கு வந்து நல்லா சிக்கன் சமைப்பார். ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா நிறைய வேலைலாம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களோட கிச்சனில். ஸோ அப்போ வந்து இவர் நல்லா சிக்கன் சமைப்பார். அவங்க அம்மாவும் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இவர் கூட வேலை செஞ்சவங்க வந்து இவர் சிக்கன் சமைச்சு கொடுத்துருப்பாரு. நீ சிக்கன் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இவரை பாராட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் யோசிக்கிறார், நம்ம ஏன், அவருக்கு இந்த விஷயம் நிறைய வாட்டி தோணி இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏன் வந்து நம்ம சிக்கனை வந்து பிஸ்னஸாக ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போதான் அந்த மனுஷனுக்கு இந்த ஐடியா வருது. ஸோ இவருக்கு என்னன்னா அதுல வந்து ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் வருமா அப்படின்ற ஒரு டவுட். ஏன்னா தெரியாது இல்லையா, அந்த அளவுக்கு படிச்சதும் கிடையாது, அனுபவம் கிடையாது. ஸோ அதனால யோசிக்கிறாரு, சரி ஓகே சாகிற அளவுக்காவது போயாச்சு, இந்த ஒரு சான்ஸாவது நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமேன்ட்டு யூஸ் பண்றாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன பண்றாரு, ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. இவருக்கு பெருசா வந்து பிஸ்னஸ் பண்ணணும்லாம் ஐடியா கிடையாது. என்னன்னா தான் வர இன்கம்மை தன்னோட லைஃபை கொண்டு போற அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்ற யோசிக்கிற மனநிலை தான் இவருக்கு. சரி இவர் என்ன பண்றாரு, தன்னோட பிஸ்னஸ் ஐடியாஸை என்ன பண்றாரு, அந்த மோட்டாலா அப்படின்னு சொன்ன இல்லையா ஒரு ஷாப் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்ட்டு, அந்த மோட்டாலா அப்படின்ற அந்த ஷாப்ல என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவரோட சிக்னேச்சர் ஆஃப் சிக்கன் அப்படின்ற சிக்கன் என்ன பண்றாங்க, ஃப்ரை பண்ணி அங்க இருக்க கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பஸ்லாம் வந்து போற இடத்துல வச்சிருந்தாருலே அந்த கடையில கொடுக்கும்போது நல்லா சேல் ஆகுது, நிறைய பேர் வாங்குறாங்க, நல்லா இருக்குன்றாங்க. அப்புறம் ஒரு ஐடியா வருது, சரி ஓகே இது நம்ம இன்னும் பிரான்சைஸ் அதிகமாகப்படுத்தலாம் அப்படின்ட்டு இதோட ரெசிபி என்ன பண்றாரு, ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா போயிட்டு கேட்கறாரு, நான் என்னோட ரெசிபியை தரேன், நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இன்கம் சம்பாதிச்சுங்க, எனக்கு சின்னதா அமௌண்ட் கொடுங்க, நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டும் பண்ணிடுறாங்க. இவர் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா ஒரு சின்னதா ஒரு வண்டி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில வந்து சிக்கனை எடுத்துக்கிட்டு, ஸோ அங்க அதாவது ஒவ்வொரு ஏரியாக்கா போகும்போது இவர் என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு சிக்கன் சமைச்சு தரேன், எனக்கு பைசா தரீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஆனா போற இடத்துல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவரை ரிஜெக்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 1009 ரெஸ்டாரண்ட்ல இந்த மனுஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா 1010வது ரெஸ்டாரண்ட்ல சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்படி வாய்ப்பு கொடுக்கும் போது தான் இவர் வந்து என்ன பண்றாங்க, இவரோட சிக்கனை வந்து அவங்களோட ஹோட்டல்ல வந்து சர்வ் பண்றாங்க. அப்ப நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாங்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஸோ இந்த சிக்கன், அதாவது இந்த KFC சிக்கனை KFC ஷாப்பாவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கடையை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சதுனால ஸோ இவருக்கு இன்கமும் அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அவர் நினைச்சது என்னவோ ஒரு சஃபிஷியண்டான ஒரு இன்கம் இருந்தால் போதும் என் லைஃப்பை ரன் பண்ண அப்படின்ட்டு. ஆனால் தான் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் கையை மீறி வந்து அளவுக்கு அதிகமாக வளர ஆரம்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு $2 மில்லியன் வந்து இவர்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த $2 மில்லியன் கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஆனா இது வந்து என்னோட ரெசிபி, என்னோட உழைப்பு, ஸோ இதுல இருக்க போட்டோ வந்து என்னோடதா தான் இருக்கணும். ஏன்னா அப்புறம் வரவங்க பாக்குறவங்க என்னோட போட்டோவை பார்த்து இதை நான் தான் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைய வரைக்குமே இவரோட போட்டோவை எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த KFC இதுல. சரிங்களா? ஸோ கினிட் ஃப்ரைட் சிக்கன், கினிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவரோட ஊரோட நேம். சரிங்களா? ஸோ அதனால கினிட் ஃப்ரைட் சிக்கனை தான் KFCன்னு வச்சுட்டாங்க. ஸோ ஒரு மனுஷன் இவ்வளோ ரிஜெக்ஷனை தாண்டி தான் ஒய்ஃப் அவனை விட்டுட்டு போயிட்டு, தான் அப்பாவும் இறந்து போய், தான் அம்மாவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு, ஸோ படிக்கிறதுக்கு ஒரு வசதியும் இல்லாமல் தான் அப்பா சொல்லித்தர வேண்டிய விஷயத்த வந்து வாழ்க்கையில் அடிபட்டு கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு மில்லியனராகவும் பில்லியனராகவும் இப்போ இருக்காரு. அதுவும் இல்லாமல் இவரை பார்த்து
இவரோட ஹிஸ்டரியை பார்த்து நம்ம கத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ரிஜெக்ஷனை பார்த்தாலுமே நம்ம என்ன பண்றோம், போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிடறோம். ஆனா ரிஜெக்ஷன் விஷயமே கிடையாது. அந்த ரிஜெக்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் 1010வது ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து இவர் வந்து செலக்டே பண்ணாங்க, இவரோட ஐடியா ஓகே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து 1-2 பார்த்துட்டுமே நம்ம வெளில வந்துடுறோம். பட் ஆனா இவர் வந்து எவ்வளவு பார்த்துருக்காரு, அந்த பார்த்ததுனால தான் இப்ப இவர் பாத்தீங்கன்னா 1980 இறந்துட்டாரு. பட் ஆனா இறக்கும் போது அவர் ஒரு பில்லியனரா இறந்தாரு. அவருக்கு பில்லியனரா ஆகுமா அப்படின்றலாம் தெரியாது. பட் ஆனா அவரோட முயற்சியை விடல. ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை, மற்றும் அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. நம்ம வள்ளுவர் எப்படி சொல்லுவாரு, நம்ம நினைக்கிற விஷயம்லாம் பெருசா இருக்கணும், அது நடக்குதோ நடக்கலையோ, பட் ஆனா நம்ம நினைக்கிற எண்ணங்கள் வந்து மாறாம இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களோட லைஃப்லயும் வந்து ஒரு சேஞ்சஸ் உருவாக்கிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து சந்தோஷப்படுவேன். எப்பயுமே வந்து ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா அந்த விமர்சனத்தை பெருசாவே எடுத்துக்காதீங்க. அவர் மட்டும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் போது சரி இதை விட்டுட்டு நம்ம வேற எதனா பண்ணலாம்னு யோசிச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்க மாட்டார். ஸோ விமர்சனத்தை பெருசா எடுத்துக்காம தன்னோட கோல் என்னவோ அதை நோக்கி போனாரு. ஸோ அதனாலதான் இப்ப அந்த அளவுக்கு இப்ப எல்லாருமே சாப்பிட்ற அந்த KFC சிக்கனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. ஒரு மனுஷன் 1010 தடவை வந்து ரிஜெக்ஷன் அனுபவிச்சதுனாலதான் ஸோ இந்த உலகம் எல்லாமே இந்த ரெசிபியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம வந்து இது வரைக்குமே பண்ணாம இருந்திருப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஃபேமிலி ஆகட்டும். ஸோ நிறைய டைம் வந்து நம்ம டீ கடைக்கு போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ஐடியா போடுவோம், இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஆனால் நம்ம நிறைய டைம் பண்ணாம இருந்திருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விட்ட ஐடியாவில இருந்து இப்போ வரைக்கும் தொடங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னும் போது என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணுன்றது, எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.